அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நான் உங்கள் ஆசிரியர் தாரணி முனியாண்டி. இன்று நாம் என்ன படிக்கப் போகிறோம்? யாருக்காவது தெரியுமா? எப்படியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சரி, இதோ இங்கு இருக்கும் படம் என்னவென்று கூறுங்கள் பார்ப்போம். ஆம், சிவபெருமானும் மாணிக்கவாசகரும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்று நாம் மாணிக்கவாசகர் அருளிய திருமுறை பாடல், அதாவது 8ஆம் திருமுறை பாடலான பிடித்த 10 திருமுறையையே இன்று நாம் படிக்கப் போகிறோம். ஏன் இந்த திருமுறை படிக்கிறோம்? ஏனென்றால் இந்த திருமுறையே எழுசீர் ஆசிரியர் விருத்தத்தில் அமைந்துள்ளது. எழுசீர் ஆசிரியர் விருத்தமா? அப்படி என்றால் என்ன என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள், அதையும் பார்ப்போம். எழுசீர் ஆசிரியர் விருத்தம் என்றால் 7 சீர்கள் கொண்ட அடிகள் 4ம் தம்முள் அளவொத்து எதுகை அமைப்பிலும் பொருந்தி சந்த அமைப்பிலும் பொருந்தி வருவது எழுசீர் ஆசிரியர் விருத்தம் எனப்படுகிறது. இந்த எழுசீர் ஆசிரியர் விருத்த பாடலை நாம் 5 கூறுகளை கொண்டு படிக்க உள்ளோம். இதனை உங்களுக்கு ஆசிரியர் துர்காஸ்ரீ அவர்கள் விளக்குவார்கள். வணக்கம் மாணவர்களே, நான் தான் உங்கள் ஆசிரியர் துர்காஸ்ரீ கண்ணப்பன். சரி, இதற்கு முன்னுக்கு ஆசிரியர் தாரணி அந்த 5 கூறுகள் வைத்து தான் இந்த பாடலை படிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த 5 கூறுகள் என்னவென்று உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஐயம் ஏற்பட்டிருக்கும் அல்லவா? ஆமாமா இல்லையா? ஆமாம். சரி, அந்த 5 கூறுகள் என்னவென்று முதலில் பார்த்து விடுவோமா? வாருங்கள். Luca, bueno. அந்த 5 கூறுகள் என்னவென்று நீங்கள் பார்த்து விட்டீர்களா? ஆமாம், யாப்பிலக்கண கூறுகள் தான் 5 கூறுகள் என்று ஆசிரியர் தாரணி அவர்கள் கூறினார்கள். அதாவது எழுத்து, ஆசை, சீர், தொடை, அடி. சரி, இந்த 5 கூறுகளை இப்பொழுது கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். வாருங்கள். எழுத்தில் 3 பிரிவுகள் இருக்கிறது: குறில், நெடில், ஒற்று. குறில் யாரை குறிக்கிறதுனா அம்மாவை குறிக்கிறது. அதாவது அம்மா என்பவரே எல்லாருமே அரவணைப்பவர், சரி அல்லவா? அடுத்தது நெடில். நெடில் என்பது அப்பாவை குறிக்கிறது. அதாவது அப்பா தன்னோட அருகினில் யாரையுமே சேர்த்து கொள்ள மாட்டார், ஆனால் குழந்தையை மட்டுமே சேர்த்து கொள்வார். ஒற்று குழந்தையை குறிக்கிறது. அதாவது அம்மா அம்மாவை சேர்த்து கொள்வார், அம்மா அப்பாவையும் சேர்த்து கொள்வார், அம்மா குழந்தையை சேர்த்து கொள்வார், அம்மா இன்னொரு அம்மாவையும் இன்னொரு குழந்தையும் சேர்த்து கொள்வார், அம்மா அப்பாவை சேர்த்து கொள்வார், குழந்தையும் சேர்த்து கொள்வார், அப்பா குழந்தையை மட்டும்தான் சேர்த்து கொள்வார். அசை 2 வகையாக உள்ளது. அதாவது ஓர் எழுத்து கொண்டது நேர் அசையாகவும் ஈரெழுத்து கொண்டது நிறை அசையாகவும் இருக்கிறது. 2 அசைகள் இருப்பதால் இவை ஈரசை சீர் எனப்படுகிறது. அதாவது 2 அசைகள் கொண்ட சீர். இதில் மொத்தம் 4 வகைப்படும்: தேமா, புலிமா, கூவிலம், கருவிலம். அதுவே 3 அசைகள் கொண்ட சீரை மூவசை சீர் என்று கூறுவர். இதில் 8 பிரிவுகள் உள்ளன. அவை தேமாங்காய், புலிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய், தேமாங்கனி, புலிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனி. தேமாங்காய் அதாவது காய்க்கும் கனிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், காய் இறுதியில் நேரில் முடியும், கனி இறுதியில் நிறையில் முடியும். இதுதான் அதனுடைய வேறுபாடுகள். சீர் என்பது 4 வகைப்படுகின்றன. அவை மாச்சீர், வெளச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர். சரி, ஒரு சீரின் 2ஆம் அசை நேரில் முடிந்தால் அவை மாச்சீர். அதாவது தேமாவும் புளிமாவும் அந்த மாச்சீரில் வரும். அதுவே ஒரு சீரில் நிறை முடிந்தால் அவை விளைச்சீர். அதாவது கூவிலம், கருவிலம் வரும். அதுவே ஒரு சீரின் 3ஆம் அசை நேரில் முடிகிறது என்றால் அவை காய்ச்சீர் என்பர். அதுவே ஒரு சீரில் 3ஆம் அசை நிறையில் முடிந்தால் அவை கனிச்சீர் என்பர். தொடை 2 வகைப்படுகின்றன. அவை எதுகை, மோனை. 2ஆம் எழுத்தை ஒன்றி வந்தால்
எதுகை எனப்படும். அதுவே முதல் எழுத்தை ஒன்றி வந்தால் மோனை எனப்படும். அடுத்த கூறானது அடி. கவிதையில் ஓர் அடியில் 2 சீர்கள் இருந்தால் அவை குறளடி என்பர். அதுவே ஒரு அடியில் 3 சீர்கள் இருந்துச்சுன்னா அது சிந்தடி என்பர். அதுவே ஓர் அடியில் 4 சீர்கள் இருந்தால் அவை அளவடி என்பர். அதுவே ஓர் அடியில் 5 சீர்கள் இருந்தால் அவை நெடிலடி என்பர். 6க்கு மேற்பட்ட சீர்கள் இருந்தால் அவை கழி நெடிலடி என்பர். தொடர்ந்து இந்த யாப்பிழக்கண 5 கூறுகளும் எழுசீர் ஆசிரிய விருத்த பாடலான பிடித்த 10 பாடலில் எப்படி அமைந்துள்ளது என்பதை முதல் விருத்தத்தில் பார்ப்போம். அதற்கு முன் மாணிக்க வாசகர் அருளிய இந்த பிடித்த 10 பாடலின் முதல் விருத்த பாடலை கேட்போம். வாரீர். கும்பர்கட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்ற என் தனக்கு வம்பன பழுத்து என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்து செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இதனுடைய விளக்கம்: விண்ணவர்களுக்கு வேந்தனே. விண்ணவர்களுக்கு வேந்தனே என்ன பொருள் என்னவென்றால், சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு கடவுளே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? சிவபெருமானே சொல்கிறாங்க. எங்கும் நீக்கமில்லாது நிறைந்திருக்கின்ற பரம்பொருளே. அதாவது அவரோட வர எங்கேயுமே நீக்கமில்லாது, எங்கேயுமே அவரோட வர இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே சரி. அழுக்கு மனதை உடையவனாகிய எனக்கு புதுமை என்னும்படி அருள் கனிந்து என் குடும்பம் முழுவதையும் ஆட்கொண்டு வினைப்போகமான வாழ்வை நீக்கி மெய்யான வாழ்வு வாழ செய்த அருமருந்தே. அதாவது என்னோட அழுக்கு மனதை நீங்கள் புதுமைப்படுத்தி அருள் செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பம் முழுவதும் கெட்ட வேலைக்கு ஆட்கொண்டு இருந்தது. ஆனால் அந்த கெட்ட இதுலேருந்து மெய்யான வாழ்வுக்கு கொண்டு சேர்த்தவர் நீங்கள் தான். நீங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அது அவரை அருமருந்தாக பாவிக்கிறாங்க. செவ்விய நூற்பொருளின் முடிவே, சீர்மிகுந்த கள் அழிந்த செல்வமே, சிவபெருமானே, நானும் என்னை சேர்ந்தாரும் உய்யும் பொருட்டும் உன்னை உறுதியாக பற்றினேன். அதாவது நானும் என்னை சேர்ந்தவங்க உங்களை உறுதியாக பற்றினோன்னு சொல்கிறாங்க. உறுதியாக நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் இருக்கீங்க சொல்லிட்டு நாங்கள் உங்களை அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், பற்றினேன்னு சொல்கிறாங்க. இனிமேல் என்னை விட்டு எங்கே எழுந்தறி செல்வது, இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கே எழுந்தறி செல்வது என்று அவங்களுக்கு தெரியவில்லை. சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் முதல் கூறான எழுத்து அவை இந்த முதல் விருத்த பாடலில் எப்படி அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம். வாருங்கள். எழுத்தில் முன்பு கூறியது போலவே கூறில், நெடில், ஒற்று என்று 3 வகையாக பிரிந்திருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு சீர்களில் எங்கெங்கே கூறில், நெடில், ஒற்று இருப்பதை பார்ப்போம். கூறில் சிவப்பு இடத்தில் இருக்கும், நெடில் பச்சை நிறத்தில் இருக்கும், ஒற்று கருப்பு நிறத்தில் இருக்கும். அம்பர்கட் உ குரில், இம் ஒற்று, ப குரில், இர் ஒற்று, க குரில், இட் ஒற்று. கரசே க ர குரில், சே நெடில், ஒளி வர குரில், நிறைந்த நி இறை குரில், இன் ஒற்று, த குரில். யோகமே யோ நெடில், க குரில், மே நெடில். ஊற்றையேன் ஊ நெடில், இட் ஒற்று, ரை குரில், ஏ நெடில், இன் ஒற்று. தனக்கு த ந குரில், இக் ஒற்று, கு குரில்.
வம்பன வ குரில் இம் ஒற்று பெ நா குரில் இப் ஒற்று பழுத்தேன் ப லு குரில் இட் ஒற்று தே குரில் இன் ஒற்று குடிமுழு குரில் தாண்டு தா நெடில் இன் ஒற்று டு குரில் வாழ்வர வா நெடில் இல் ஒற்று வர வ ரா குரில் வாழ்வித்த வா நெடில் இல் ஒற்று வி குரில் இத் ஒற்று த குரில் மருந்தே ம ரு குரில் இன் ஒற்று தே நெடில் செம்பொருட் செ குரில் இம் ஒற்று பொ ரு குரில் இட் ஒற்று டுனிவே டு நீ குரில் வே நெடில் சீருடை சி நெடில் ருடை குரில் இக் ஒற்று கழலே க ழா குரில் லே நெடில் செல்வமே செ குரில் இல் ஒற்று வ குரில் மே நெடில் சிவபரு குறிலாக உள்ளது, மானே நெடிலாக உள்ளது. எம்பொருட் ஏ குரில் இம் ஒற்று பொ ரு குரில் இட் ஒற்று டுனை டு குரில் இன் ஒற்று நை குரில் இச் ஒற்று சிக்கன சி குரில் இக் ஒற்று கே நா குரில் இப் ஒற்று பிடித்தேன் பி டி குரில் இத் ஒற்று தே நெடில் இன் ஒற்று எங்களுன் எ குரில் இங் ஒற்று கே லு குறிலாக உள்ளது, இன் ஒற்று தருளுவ குறிலாக உள்ளது, தினியே தி நீ குறிலாக உள்ளது, ஏ நெடிலாக உள்ளது. ஆக மாணவர்களே, ஒரு பாடலில் எப்படி கூறில் நெடில் ஒற்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக மாணவர்களே, அடுத்த கூறு என்னவென்றால் அசை. சரி, உம்பர்கட். உம்பர்கட்னு சொல்கிறப்ப ஊ வந்து அம்மா குழந்தைய சேர்த்துக்கொள்வாங்க, அசை பிரித்து. பா அம்மா, கா அம்மா, இட் குழந்தைய சேர்த்துப்பாங்க. சரி, ஏன் இங்கே இரு பார்க்கக்கூடாதுன்னா, இரு வந்து ஒற்று நீக்கி அளவிட வேண்டும், அதனால் இரு வந்து பார்க்கக்கூடாது. ஆகையினால இவை வந்து நேர் நிறை ஈரசை கூவிடமாக அமைந்துள்ளது. கரசே அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க, அசை பிரித்து சே அப்பா தனித்து தான் வருகிறார், அதனால் இவை நிறை நேர் ஈரசை புளிமா. ஒளி வர அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க, அசை பிரித்து வர அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க, இவை நிறை நிறையில் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரசை என்பர், இவை கருவிலம் என்று கூறுவர். நிறைந்த அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்துப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் சேர்த்துப்பாங்க, அசை பிரித்து தா தனித்து வருகிறது, இவை நிறை நேர்னு கூறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரசை புளிமா. யோகமே அப்பா தனித்துதானே இருப்பார், அசை பிரித்து க மே அம்மா அப்பாவை சேர்த்து கொள்வார், இவை நேர் நிறை ஈரசை கூவிலம் என்பர். ஊற்றையேன் அப்பா குழந்தையை சேர்த்து கொள்வார், அசை பிரித்து அம்மா இன்னொரு அப்பாவை சேர்த்து கொள்வார், அடுத்தது குழந்தையுமே சேர்த்து கொள்வார், இவை நேர் நிறை ஈரசை கூவிலம் என்பர். தனக்கு அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்து கொள்வார், குழந்தையுமே சேர்த்து கொள்வார், அசை பிரித்து கு, இவை நிறை நேர் ஈரசை புளிமா. வம்பன அம்மா குழந்தையை சேர்த்து கொள்வார், அசை பிரித்து அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்து கொள்வார், குழந்தையும் சேர்த்து கொள்வார், ஆக இவை நேர் நிறை ஈரசை கூவிலமாக அமைந்துள்ளது. அடுத்தது பழுத்தேன் அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்து கொள்வார், குழந்தையுமே சேர்த்து கொள்வார், அசை பிரித்து தென் அம்மா குழந்தையை சேர்த்து கொள்வார், இவை நிறை நேரில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரசை புளிமா. குடிமுழு அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்து கொள்வார், அசை பிரித்து முழு அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்து கொள்வார்,
இவை நிறை நிறையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரசை கருவிலம் என்பர். தாண்டு. அப்பா குழந்தையை மட்டும் சேர்த்துக்கொள்வார். அசை பிரித்து டு. இவை நேர் நேர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரசை என்பர். இவை தேமா என்று கூறுவர். வாழ்வர. அப்பா குழந்தையை சேர்த்துக்கொள்வார். அசை பிரித்து வர. அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துக்கொள்வாங்க. அதனால நேர் நிறையில் அமைந்திருக்கு ஈரசை கூவினம். வாழ்வித்த. அப்பா குழந்தையை சேர்த்துக்கொள்வார். வித். அம்மா குழந்தையை சேர்த்துக்கொள்வார். அசை பிரித்து தா. இது மூணும் நேர் 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 என்று அமைந்துள்ளது. ஆகிய இவை மூவசை என்பர். அது மட்டும் இது தேமாங்காய். மருந்தே. அம்மா அம்மாவை சேர்த்துக்கொள்வார். குழந்தையும் சேர்த்துக்கொள்வார். அசை பிரித்து தே. தே. அப்பா யாரு கூடயும் சேர மாட்டாங்க. அதனால நிறை நேர். இவை ஈரசை புளிமா என்று கூறுவர். செம்பொருட். அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க. குழந்தையை சேர்த்துப்பாங்க. இவை நேர் நிறை ஈரசை கூவிலம். துணிவே. அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து வே. அப்பா யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. இவை நிறை நேர் ஈரசை புளிமால அமைந்திருக்கு. சீருடை. அப்பா தனித்திருப்பார். அசை பிரித்து ருடை. அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க. குழந்தையை சேர்த்துப்பாங்க. இவை நேர் நிறை ஈரசை கூவிலம் என்பர். கழலே. அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து லே. அப்பா யாரு கூடயுமே சேர மாட்டாங்க. இவை நிறை நேரில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஈரசை புளிமான்னு சொல்லுவாங்க. அடுத்தது செல்வமே. அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து அம்மா அப்பாவை சேர்த்துப்பாங்க. இவை நேர் நிறை ஈரசை கூவிலமாக இருக்கிறது. சிவபெரு. அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்துப்பாங்க. இது நிறை நிறை ஈரசை கருவிலம் என்பர். மானே. அப்பாவும் சேர மாட்டாங்க. ஆகினால நேர் நேர் ஈரசை தேமான வந்திருக்கு. எம்பொருட். அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து அம்மா இன்னொரு அம்மாவை சேர்த்துப்பாங்க. குழந்தையை சேர்த்துப்பாங்க. இது நேர் நிறையில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரசை கூவிலம் என்பர். துணை. அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. இதுவும் நேர் நேர் ஈரசை தேமா. சிக்கனப். அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து கெனப். அம்மா இன்னொரு அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. இதுவும் நேர் நிறை ஈரசையாக உள்ளது. கூவிலம் என்பர். பிடித்தேன். அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க. குழந்தையை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து தேன். அப்பா குழந்தையை மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. இவை நிறை நிறை நேர் ஈரசை புளிமா. எங்களுன். அம்மா குழந்தையை சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து கெலுன். அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க. குழந்தையை சேர்த்துப்பாங்க. இவை நேர் நிறை ஈரசை கூவிலம் என்பர். தருளுவ. அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து லுவ. அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க. இவை நிறை நிறை ஈரசை கருவிலம் என்பர். அடுத்தது திணியே. அம்மா இன்னொரு அம்மா சேர்த்துப்பாங்க. அசை பிரித்து ஏ. அப்பா யார் கூடமே சேர மாட்டாங்க. இவை நிறை நேரில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரசை புளிமான்னு சொல்லுவாங்க. ஆக மாணவர்களை எப்படி அசை பிரிக்கணும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் விருத்தத்தில் பார்த்தோமானால் எல்லா சீர்களும் ஈரசையாக தான் அமைந்துள்ளது. ஒரு சீர் மட்டுமே மூவசையாக உள்ளது. அடுத்து சீர். சீர் 4 வகைப்படுகிறது. அவை மாச்சீர், வெளச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர். இப்பொழுது இந்த விருத்தத்தில் எங்கெங்கே இந்த சீர்கள்லாம் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். முதல் சீர் உம்பர்கட். உம்பர்கட்னு பார்க்குறப்ப இரண்டாவது அசை எதில் அமைந்திருக்கு? நிறையில் அமைந்திருக்கு. அதாவது 2. அதனால் அவை விளச்சீர். ஏன்னா விளச்சீர்னா இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருக்கணும். அதுவே கரசே. இரண்டாவது அசை எதில் அமைந்திருக்கு? நேரில் அமைந்திருக்கு. அதாவது நேர் அமைந்திருக்கு. அப்படி அமைந்திருக்கனால அவை மாய்ச்சீர். அதுவே ஒழிவர.
இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருக்கிறது, அதனால் இவை விளச்சீர். அதுவே நிறைந்த இரண்டாவது அசை நேரில் அமைந்திருப்பதால் அவை மாச்சீர். யோகமே இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்பர். ஊற்றியேன் இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்பர். தனக்கு இரண்டாவது அசை நேரில் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்பர். வம்பன இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருக்கிறதுனால இது விளச்சேர். பழுத்தேன் இரண்டாவது அசை நேர் அமைந்திருப்பதால் இவை மாச்சேர். குடிமுழு இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சேர். தாண்டு இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இதுவும் விளச்சேர். வாழ்வர இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இதுவும் விளச்சேர். வாழ்வித்த இவை காய்ச்சீர் என்பர். காரணம் இவை மூவசையில் உள்ளது. மேலும் மூவசையில் கடைசி அசையில் பார்க்குறப்ப நேரில் அமைந்திருப்பதால் இவை காய்ச்சீர் என்பர். மருந்தே கடைசி அசை நேரில் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்பர். செம்பொருட் இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்பர். டுனிவே இரண்டாவது அசை நேர் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்பர். சீருடை இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்பர். கழலே இரண்டாவது அசை நேர் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்பர். செல்வமே இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்பர். சிவபெரு இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்று கூறுவர். மானே இரண்டாவது அசை நேர் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்று கூறுவர். எம்பொருட் இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்பர். துணை இரண்டாவது அசை நேர் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்பர். சிக்கன இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இவை விளச்சீர் என்பர். பிடித்தேன் இரண்டாவது அசை நேர் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்பர். எங்களன் இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இது விளச்சீர் என்பர். தருளுவ இரண்டாவது அசை நிறையில் அமைந்திருப்பதால் இதுவும் விளச்சீர் என்பர். திணியே இரண்டாவது அசை நேர் அமைந்திருப்பதால் இவை மாச்சீர் என்பர். அடுத்த கூறானது அடி. இந்த விருத்த பாடல்கள் அனைத்தும் எழுசீர் விருத்தத்தில் உள்ளது. ஆயினால் இவை களி நெடிலடி கூறுவர். களி நெடிலடி என்பது என்னவென்றால், ஒரு அடியில் 7 சீர்கள் கொண்டுள்ளன. முதல் அடியில் 4 சீர்களும் இரண்டாவது அடியில் 3 சீர்களும் பிரிக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, ஒம்பர்கட் கரசை ஒழிவர நிறைந்தே, இங்கு 4 சீர்கள் உள்ளன. அடுத்த அடியில் யோகமே ஊற்றையேன் தனக்கு, இங்கு 3 சீர்கள் உள்ளன. அடுத்து வம்பன பழுத்தேன் குடிமுழு தாண்டு, இங்கு 4 சீர்கள் உள்ளன. வாழ்வர வாழ்வித்த மருந்தே, இங்கு 3 சீர்கள் உள்ளன. செம்பொர் டுனிவே சீருடை கழலே, இங்கு 4 சீர்கள் உள்ளன. செல்வமே சிவபெருமானே, இங்கு 3 சீர்கள் உள்ளன. எம்பொருட் துணை சிக்கன பிடித்தேன், இங்கு 4 சீர்கள் உள்ளன. அடுத்த அடியில் எங்கள் தருளுவே திணியே, இங்கு 3 சீர்கள் உள்ளன. ஆகவே இந்த விருத்த பாடல் களி நெடிலடியில் கொண்டுள்ளது. அடுத்த கூறானது தொடை. தொடைன்னு பார்க்குறப்ப 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று எதுகை, இன்னொரு மோனை. எதுகைன்னு பார்க்குறப்ப 2ஆம் எழுத்தை பார்க்க வேண்டும். அதாவது ஒரு சீரில் உள்ள 2ஆம் எழுத்து. அப்படி பார்க்கும் பொழுது உம்பர்கட், வம்பனப், செம்பொருட், எம்பொருட் இந்த சீர்களில் உள்ள 2ஆம் எழுத்து எல்லாம் ஒன்றி இருக்குது. அதாவது இம்மில் இருக்குது. எல்லாமே சரிசமமாக இருக்குது. இம் 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 இம்னு இருக்கிறது. அதே போல் 2வது அடியில் வாழ்வர வாழ்வித்த அந்த சீர்களில் உள்ள 2ஆம் எழுத்தும் இல் இல் என்று ஒன்றி வந்திருக்கு. இதுவுமே எதுகைய அமைந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது மோனை சொல்கிறப்ப ஒரு சீரில் உள்ள 1வது எழுத்தை பார்க்கணும். எடுத்துக்காட்டாக உம்பர்கட்
ஒழி வர, உக்கு ஓ மோனையாக வந்திருக்கு. அதே போல் வம்பன வாழ் வர முதல் எழுத்து வாக்கு வா மோனையாக வந்திருக்கு. அதே போல் செம்பொருள் செல்வமே செக்கு சே மோனையாக வந்திருக்கு. மேலும் எம்பொருள் எங்களன் ஏக்கு ஏ மோனையாக வந்திருக்கு. சரி மாணவர்களே, இந்த முதல் விருத்தத்தில் 5 கூறுகளும் பார்த்தீங்க, அதாவது 5 யாப்பலக்கண கூறுகளும் பார்த்தீங்க. அடுத்த விருத்த பாடலை ஆசிரியர் தாரணி விளக்குவாங்க. சரி மாணவர்களே, இது வரைக்கும் துர்கா ஆசிரியர் உங்களுக்கு முதல் விருத்தத்தை வச்சு தானே சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு 2ஆம் விருத்தம் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலில் பாடலை கேட்போமா? விடை விடதுகந்த விண்ணவர் கோவே வினையேனுடைய மெய்ப்பொருளே முடை விடதடியே மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தென்னை ஆண்ட கடவுளே கருணை கடலே இடைவிடதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. சரி மாணவர்களே, இவ்வளோ நேரம் பாடலை கேட்டீங்க. இப்போ அதோட பொருள் ஆசிரியர் உங்களுக்கு சொல்கிறேன். காளையை விடாது வாகனமாக கொண்ட தேவர் பெருமானே, வினையின் விளைவாய் வருந்தும் அடியேனுடைய மெய்ப்பொருளே, புலால் நாற்றம் வீசுகின்ற புழுக்கத்தக்க இந்த உடம்பில் நான் கட்டுண்டு கிடந்து அழிந்து போகாத வண்ணம் காத்து என்னை ஆட்கொண்ட கடவுளே, பெருங்கருணை கடலே, உன்னை எந்த நேரமும் விடாது இறுக பற்றினேன். நீ இனிமேல் என்னை விட்டு எங்கே எழுந்தருளி செல்வது? சரி மாணவர்களே, இந்த பாடலோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துர்கா ஆசிரியர் சொன்ன அந்த 5 கூறுகளையும் இந்த விருத்தத்தில் எங்கெங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? முதல் கூறு எழுத்து. யாப்பிலக்கணத்தில் எழுத்து 3 வகைகளாக பார்க்கப்படும். குறில், ஒற்று, நெடில். குறில் நெடிலோடு சேரும், ஒற்றோடும் சேரும். ஆனால் நெடில் ஒற்றோடு மட்டும்தான் சேருமே தவிர குறிலை சேர்த்து கொள்ளாது. அதுபோல ஒரு குறில் இன்னொரு குறிலை சேர்த்து கொள்ளுமே தவிர 3 குறிலாக சேர்த்து கொள்ளாது. இப்பொழுது இந்த கூறுகளை இந்த விருத்தத்தில் காணலாம். முதல் அடியில் விடை விடா துகந்த விண்ணவர் கோவே வினயனேனுடைய மெய்ப்பொருளே. இதில் முதல் சீரில் விடை வி குறிலாக உள்ளது. இந்த சீரின் இறுதியில் டா எனும் நெடிலும் சேர்ந்திருக்கிறது. அடுத்த சீரான துகந்த தூகா குறில் இந்த் ஒற்று அடுத்தது குறிலாக சேர்ந்துள்ளது. விண்ணவர் வி குறில் இன் ஒற்று, ந வ குறில் இர் ஒற்று. அதற்கு அடுத்த சேர் கோவே இரண்டுமே நெடில், அதாவது கோவும் நெடில் வேவும் நெடில், கோவே நெடிலில் சேர்ந்திருக்கிறது. அடுத்தது வினையனே. இந்த சீர்ல வினைய குறில் நே மட்டும் நெடிலாக இருக்கிறது. அடுத்தது நுடைய மெய், அதாவது நுடைய மே வரையில் குறில் இப் ஒற்றாக சேர்ந்திருக்கிறது. அடுத்தது பொருளே என்ற சீரில் போ ரு குறிலாகவும் லே நெடிலாகவும் இருக்கிறது. அடுத்தது முடைவிடா, முடை வி குறில் டா நெடில். அடுத்த சீரில் தடியேன் த டி குறிலாகவும் ஏ நெடிலாகவும் இறுதியில் இன் ஒற்றாக சேர்ந்திருக்கிறது. அடுத்த சீரை காண்போம். மூத்தர, அதாவது மு நெடில் இத் ஒற்று, த ர குறில். அதுபோல மண்ணாய் ம குறில் இன் ஒற்று, நா நெடில் இ ஒற்று. முழு புழு மு லு குறில் இப் ஒற்று, பு லு குறில் இக் ஒற்று. அடுத்த சீர் குரம் பயிர், கூரா குறில் இம் ஒற்று, பை இ குறில் இர் ஒற்று. அடுத்தது கிடந்து, கீடா குறில் இந்த் ஒற்று, து குறில். அடுத்ததாக கடைபடா,
கடை பா வரையில் குறிலாகவும் டா நெடிலாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்தது வண்ணம். வ குறில் இன் ஒற்று, ந குறில் இம் ஒற்று. காத்தெனை. காத்தெனை எனும் சீரில் கா நெடிலாகவும் இத் ஒற்று தேனை குறிலாகவும் அமைந்திருக்கிறது. ஆண்ட. ஆ நெடில் இன் ஒற்று டா குறில். கடவுளே. கடவு குறில் லே நெடிலாக இருக்கிறது. கருணை மா. கருணை மா என்ற சீரில் கருணை எனும் எழுத்து குறிலாகவும் மா நெடிலாகவும் இருக்கிறது. கடலே. கடா குறில் லே நெடில். இறுதி அடியான இடைவிடா. இடை வி குறில் டா நெடில். துன்னை. து குறில் இன் ஒற்று, நை குறில் இச் ஒற்று. சிக்கன. சி குறில் இக் ஒற்று, கென கே ந குறில் இப் ஒற்று. பிடித்தேன். பி குறில் டியும் குறில் இத் ஒற்று, தே நெடில் இன் ஒற்று. எங்கெழுந். ஏ குறில் இங் ஒற்று, கேழு குறில் இன் ஒற்று. அடுத்ததாக தருளுவ. தருளுவ எனும் சீரே குறிலில் அமைந்திருக்கிறது. இறுதியாக தினியே. தீனி குறில் ஏ நெடிலாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு இவ்விருத்தத்தில் குறில், ஒற்று, நெடில் என 3 வகை எழுத்துக்களும் அடங்கியுள்ளன. எழுத்துக்கு அடுத்த கூறு சீர். சரி, இப்பொழுது சீரை காண்போம் மாணவர்களே. சீர் என்றால் ஓர் அடியில் இருக்கும் சொற்களையே சீர் என்று கூறுவோம். அதாவது இவ்விருத்தத்தில் மொத்தம் 4 அடிகள். 4 அடிகளிலுமே ஒவ்வொரு அடியிலுமே 7 சீர் அமைந்திருக்கிறது. முதல் அடியில் விடைவிடா முதல் சீர், துகந்த 2ஆம் சீர், விண்ணவர் 3ஆம் சீர், கோவே 4ஆம் சீர், வினயனே 5ஆம் சீர், நுடைய மெய் 6ஆம் சீர், பொருளே 7ஆம் சீர். அதுபோல 2ஆம் அடியில் முடைவிடா முதல் சீர், தடியேன் 2ஆம் சீர், மூத்தர 3ஆம் சீர், மண்ணாய் 4ஆம் சீர், முழு புழு 5ஆம் சீர், குரம்பயிர் 6ஆம் சீர், கிடந்து 7ஆம் சீர். 3வது அடியில் கடைப்படா முதலாம் சீர், வண்ணம் 2ஆம் சீர், காத்தெனை 3ஆம் சீர், ஆண்ட 4ஆம் சீர், கடவுளே 5ஆம் சீர், கருணை மா 6ஆம் சீர், கடலே 7ஆம் சீர். இறுதி அடியில் இடைவிடா முதல் சீர், துன்னை 2ஆம் சீர், சிக்கென 3ஆம் சீர், பிடித்தேன் 4ஆம் சீர், எங்கெழுந் 5ஆம் சீர், தருளுவ 6ஆம் சீர், தினியே 7ஆம் சீர். இவ்வாறு ஒவ்வொரு அடியிலுமே 7 சீர் அமைந்து ஒரு விருத்தம் அமைந்திருப்பதால் இதனை 7 சீர் விருத்தம் எனப்படுகிறோம். அடுத்தது அடி. இது 7 சீர் விருத்தம் என்பதால் ஒரு அடியில் 4 சீர்கள் மேலேயும் மீத 3 சீர்கள் உள் மடக்கி கீழேயும் வரும். அதாவது மாணவர்களே, முதல் அடியை கவனியுங்கள். அதில் விடைவிடா துகந்த விண்ணவர் கோவே மேலே வந்திருக்கிறது. அதுபோல உள்ளே மடக்கி அந்த அடியில் 3 சீர்கள் கீழே வந்திருக்கிறது. அதாவது வினயனே நுடை மெய் பொருளே. ஒரு அடியாக இருப்பினுமே மேலே 4 சீர், கீழே 3 சீராக உள்மடக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல 2ஆம் அடியிலும் உடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் மேலேயும் உள்மடக்கி முழு புழு குரம்பை பயிர் கிடந்து கீழேயும் கொடுக்கப்பட்டுள்ளது. 3வது அடியிலும் கடைப்படா வண்ணம் காத்தனை ஆண்ட மேலேயும் உள்மடக்கி கடவுளே கருணை மா கடலே என கொடுக்கப்பட்டுள்ளது.
4வது அடியில் இடைவிடாதுன்னை சிக்கென பிடித்தேன் மேலேயும் உள்மடக்கி எங்கெழுந்தருளுவதினியே. இவ்வாறு இவ்விருத்தத்தில் 4 அடிகளும் 4 சீர் மேலேயும் 3 சீர் கீழேயும் உள்மடக்கி கொடுக்கப்பட்டு அமைந்திருக்கிறது. அடுத்தது தொடை. அதாவது தொடை என்பதை மோனை எதுகை எனும் இரு கூறுகளில் காணலாம். முதலில் நாம் மோனையை காண்போம். மோனையை ஒரு அடியில் இருக்கும் சீர்களில் முதல் எழுத்தில் காண்போம். அதாவது மேலே இருக்கும் விருத்தத்தில் முதல் அடியை பாருங்கள். விடைவிடா முதல் எழுத்து வி, விண்ணவர் முதல் எழுத்து வி, அதுபோலவே வினயனே முதல் எழுத்து வி. இவ்வாறு மோனை வி எனும் வரிசையில் அமைந்திருக்கிறது. 2ஆம் அடியில் முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பை பயிர் கிடந்து. இந்த அடியில் முடைவிடா முதல் எழுத்து மு, மூத்தர மூ, முழு புழு முதல் எழுத்து மு, குரம்பயிர் கு. இந்த அடியில் அனைத்து மோனைகளுமே குறிலாகவும் உ எனும் உயிரெழுத்தின் வரிசையிலும் அமைந்திருக்கிறது. 3ஆம் அடியில் கடைப்படா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே. இந்த அடியில் கடைப்படா முதல் எழுத்து கா, வண்ணம் முதல் எழுத்து வா, காத்தனை முதல் எழுத்து கா, ஆண்ட முதல் எழுத்து ஆ, கடவுளே முதல் எழுத்து கா, கருணை மா கடலை, கருணை மா எனும் சீரில் முதல் எழுத்து கா, கடலே முதல் எழுத்து கா. அதாவது இந்த அடியில் அமைந்திருக்கும் அனைத்து மோனைகளும் க, வ, கா, ஆ, க, க, க என அமைந்திருக்கிறது. அதாவது அனைத்துமே அ, ஆ எனும் உயிரெழுத்தின் வரிசையிலே அமைந்திருக்கிறது. இறுதி அடியில் இடைவிடாதுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இவ்வடியில் முதல் சீரில் முதல் எழுத்து இ, அதுபோல சிக்கென சி, பிடித்தேன் பி, இறுதியாக தினியே தி. இவ்வடியில் அனைத்துமே ஈ எனும் உயிரெழுத்தை சார்ந்தே அமைந்திருக்கிறது. இ, சி, பி, தி. அடுத்தது எதுகை. சரி மாணவர்களே, சற்று முன் மோனையை பார்த்தோம். மோனை ஒரு அடியில் இருக்கும் சீர்களில் முதல் எழுத்தையே பார்த்து மோனையை கண்டுபிடித்தோம். இப்பொழுது எதுகை. மோனையை போல் எதுகை ஒரே அடியில் ஒரு சீரின் முதல் எழுத்தை வைத்து கண்டுபிடிக்க மாட்டோம். எதுகை ஒரு அடியில் இருக்கும் முதல் சீரின் 2வது எழுத்தே எதுகை எனப்படும். அதுபோல 2வது அடியில் இருக்கும் முதல் சீரின் 2வது எழுத்து எதுகை எனப்படும். இது போலவே 4 அடிகளுக்கும் எதுகையை பார்க்க வேண்டும். இப்பொழுது மேலிருக்கும் இவ்விருத்தத்தில் எதுகை எதுவென்று பார்ப்போம். முதல் அடியில் விடை விடா எனும் சீரில் வி மோனையாக இருந்ததை பார்த்தோம். இப்பொழுது அடுத்த எழுத்தான டை, அதாவது எதுகை, டை என்ற எழுத்தில் வந்திருக்கிறது. 2ஆம் அடியில் முடைவிடா மு மோனை, டை எதுகை. 2ஆம் அடியிலும் டை எனும் வரிசையில் அமைந்திருக்கிறது. இது போலவே 3ஆம் அடியிலும் கடைப்படா எனும் சீரில் 2ஆம் எழுத்து டை. 4ஆம் அடியிலும் இடைவிடா எனும் சீரின் 2ஆம் எழுத்து டை. இவ்விருத்தத்தில் 4 அடிகளிலும் எதுகை டை எனும் ஒரே ஓசையிலும் ஒரே எழுத்திலும் அமைந்திருக்கிறது. எதுகை புரிந்ததா மாணவர்களே? இப்பொழுது நாம் அசைக்கூரை பார்ப்போம். முதல் அடியில் முதல் சீர் விடைவிடா 1 1 என்றும் கணக்கில் வரும். அதாவது நேர் நேர், இதனை நாம் தேமா என்போம். அதுபோல அடுத்தது துகந்த, துகந்த 2 1, அதாவது நேரை நேர், புலிமா என்போம். அடுத்தது விண்ணவர், விண் ஒரு அசை, நவர் 2ஆம் அசை. இதனை 1 2 எனும் கணக்கில் நேர் நிறை என்போம். இதனை கூவிலம் என பெயர்ப்படுவோம். அடுத்தது கோவே. இந்த சீரை அசை பிரித்தால் 1 1 என்ற கணக்கில் வரும். ஏனென்றால் இது இரண்டுமே நெடிலாக இருக்கிறது. இதனால்
நேர் நேர் என்றும் இதனை தேமா என்றும் அழைப்போம். அடுத்தது வினையனே. வினையனே எனும் சீர் 2 1, அதாவது நிறை நேர், இதனை புளிமா என்போம். அடுத்தது நுடைய மெய், இதனை 2 2 நிறை நிறை என்போம். இதனை கருவிலம் என்று அழைப்போம். இறுதியாக பொருளே, இதனை 2 1 என்றும் நிறை நேர் என்றும் இதனை புளிமா என்றும் அழைப்போம். அடுத்தது 2ஆம் அடி. 2ஆம் அடியில் முதல் சீர் முடைவிடா 2 2 என்றும் நிறை நிறை, இது கருவிலம் என்றும் கூறுவோம். அடுத்தது தடியேன். தடியேன் எனும் சீர் 2 1 என்றும் நிறை நேர், இதனை புளிமா என்றும் அழைப்போம். மூன்றாவது மூத்தர, இது 1 2, அதாவது நேர் நிறை, இதனை கூவிலம் என்போம். அடுத்தது மண்ணாய், இது 1 1 கணக்கில் வரும், அதாவது நேர் நேர், இதனை தேமா என்போம். அடுத்தது முழு புழு, 2 2 எனும் கணக்கிலும் இதனை நிறை நிறை என்றும் கருவிலம் என்றும் அழைப்போம். அடுத்தது குரம்பயிர், இது 2 2 கணக்கிலும் நிறை நிறை என்றும் இதனை கருவிலம் என்றும் அழைப்போம். இறுதியாக கிடந்து. கிடந்து எனும் சீர் 2 1 நிறை நேர் எனவும் புளிமா என்றும் அழைக்கப்படும். சரி மாணவர்களே, அடுத்தது 3ஆம் அடியை காண்போம். 3ஆம் அடியில் முதல் சீர் கடைப்படா, இது 2 2 என்றும் நிறை நிறை எனவும் இருப்பதால் கருவிலம் எனப்படும். அடுத்தது வண்ணம், 1 1 நேர் நேர், அதனால் தேமா எனப்படும். அடுத்தது காத்தனை, 1 2 என்றும் நேர் நிறை, இது கூவிலம். அடுத்தது ஆண்ட, 1 1 நேர் நேர் தேமா. அடுத்தது கடவுளே, இது 2 2 நிறை நிறை கருவிலம். அதுபோல 6வது சீர் கருணைமா, இது 2 2 நிறை நிறை, அதனால் இதனை கருவிலம் என்போம். இறுதியாக கடலே, இது 2 1 நிறை நேர் புளிமா. 4வது அடியில் முதல் சீர் இடைவிடா, இது 2 2 நிறை நிறை கருவிலம். 2வது சீர் துன்னை, 1 1 நேர் நேர் தேமா. அடுத்தது சிக்கென, 1 2 நேர் நிறை கூவிலம். அடுத்தது பிடித்தேன், 2 1 நிறை நேர் புளிமா. அடுத்தது எங்கெழுந், இது 1 2 நேர் நிறை கூவிலம் எனப்படும். 6வது சீர் தருளுவ, 2 2 நிறை நிறை மற்றும் கருவிலம் ஆகும். இறுதியாக திணியே, 2 1 நிறை நேர், இதனை புளிமா என்போம். புரிந்ததா மாணவர்களே? இவ்வாறே நாம் ஒவ்வொரு அடியிலும் இருக்கும் சீர்களை அசை பிரித்து அதனை வகையை அறிந்து கொள்ளலாம். வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் ஆசிரியர் பனிமலர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3வது விருத்தத்தை பார்க்க போறோம். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பினில் விழுந்த ஆரமுதே, பொம்மையே பெருகி பொழுதினை சுருக்கம், புழுதழை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆயா சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இன்மையே உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே. இதுக்கு முன்னாடி நம்ம 2 விருத்தத்துல பார்த்த அதே 5 கூறுகளை தான் இந்த விருத்தத்திலும் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்து, சீர், அசை, அடி, தொடை. வாங்க நம்ம முதல் எழுத்த பார்க்கலாம். 1.0 முதல் கூறு எழுத்து. எழுத்து நம்ம 3ஆக கூறலாம். அவை குறில், நெடில், ஒற்று. இந்த 3வது விருத்தத்துல இந்த 3 வகையான எழுத்துக்களும் காணப்படுகிறது. இப்ப அம்மையே என்ற சொல்ல ஆ மெய் குறில், இம் ஒற்று, ஏ நெடில். அப்பா என்ற சொல்ல ஆ குறில், இப் ஒற்று, பா நெடில். ஒப்பிலா என்ற சொல்ல ஓ பி குறில், இப்பொற்று, லா நெடில். மணியே என்ற சொல்ல மா நீ குறில், ஏ என்பது நெடில். அன்பினில் என்ற சொல்ல ஆ பி என்பது குறில், இன் இல் என்பது ஒற்று. பிளந்தா என்ற சொல்ல வீழைதா என்பது குறில், இன் என்பது ஒற்று, ஆ என்பது நெடில். ரமுதே என்ற சொல்ல ராமு குறில்,
தே என்பது நெடில். பொய்மையே என்ற சொல்ல போ மெய் என்பது குறில், இ இம் என்பது ஒற்று, ஏ என்பது நெடில். பெருகி என்ற சொல்ல பேருகி என்பது குறில், இக் இப் என்பது ஒற்று. பொழுதினை என்ற சொல்ல பொழுதினை என்பது குறில், இச் என்பது ஒற்று. சுருக்கும் என்ற சொல்ல சுருக்கு என்பது குறில், இக் இம் என்பது ஒற்று. புழுத்தழை என்ற சொல்ல புழுத்தழை என்பது குறில், இப் இப் என்பது ஒற்று. புலையனேன் என்ற சொல்ல புலைய என்பது குறில், நே என்பது நெடில், இன் என்பது ஒற்று. தனக்கு என்ற சொல்ல தனக்கு என்பது குறில், இக் இஜ் என்பது ஒற்று. செம்மையே என்ற சொல்ல சேமை என்பது குறில், இம் என்பது ஒற்று, ஏ என்பது நெடில். ஆய என்ற சொல்ல ஆ என்பது நெடில், ய என்பது குறில். சிவபதம் என்ற சொல்ல சிவபத என்பது குறில், இம் என்பது ஒற்று. அழித்த என்ற சொல்ல அழித்த என்பது குறில், இத் என்பது ஒற்று. செல்வமே என்ற சொல்ல சேவ என்பது குறில், இல் என்பது ஒற்று, மே என்பது நெடில். சிவபெரு என்ற சொல்ல சிவபெரு என்பது முற்றிலும் குறில். மானே என்ற சொல்ல மா மற்றும் நே என்பது நெடில். இம்மையே என்ற சொல்ல ஈமை என்பது குறில், இம் என்பது ஒற்று, ஏ என்பது நெடில். உன்னை என்ற சொல்ல ஊனை குறில், இன் இச் என்பது ஒற்று. சிக்கென என்ற சொல்ல சி கே ந என்பது குறில், இக் இப் என்பது ஒற்று. பிடித்தேன் என்ற சொல்ல பீடி குறில், இத் இன் என்பது ஒற்று, தே என்பது நெடில். எங்களுன் என்ற சொல்ல ஏகேலு என்பது குறில், இங் இத் என்பது ஒற்று. தருளுவ என்ன சொல்ல தருளுவ என்ற 4 எழுத்துகளுமே குறில். திணியே என்ற சொல்ல திணி என்ற எழுத்துக்கள் குறில், ஏ என்ற எழுத்து நெடில். உங்களுக்கு புரிகிற வகையில இந்த 3வது விருத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா பச்சை நிற வண்ணத்துல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே குறில், நீல நிற வண்ணத்துல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே ஒற்றெழுத்துக்கள் மற்றும் ஊதா நிறத்துல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள். அடுத்த கூறு 2.0 அசை. அம்மையே என்பது ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். அப்பா என்ற சொல் ஈரசை 1 1 நேர் தேமா. ஒப்பிலா என்ற சொல் ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். மணியே என்ற சொல் ஈரசை 2 1 நிறைநேர் குழிமா. அன்பினில் என்ற சொல் ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். விழிந்தா என்ற சொல் ஈரசை 2 2 நிறைநிறை கருவிலம். ரமுதே என்ற சொல் ஈரசை 2 1 நிறைநேர் புளிமா. 2வது அடி. பொய்மையே என்பது ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். பெருங்கிப் என்ற சொல் ஈரசை 2 1 நிறைநேர் புளிமா. சிவபதம் என்பது ஈரசை 2 2 நிறைநிறை கருவிலம். சுருங்கும் என்பது ஈரசை 2 1 நிறைநேர் புளிமா. புழுத்தழை என்பது ஈரசை 2 2 நிறைநிறை கருவிலம். புலையனேன் என்பது ஈரசை 2 2 நிறைநிறை கருவிலம். தனக்கு என்பது ஈரசை 2 1 நிறைநேர் புளிமா. அடுத்து 3வது அடி. செம்மையே என்பது ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். ஆய என்பது ஈரசை 1 1 நேர் தேமா. பொழுதினை என்பது ஈரசை 2 2 நிறைநிறை கருவிலம். அழித்த என்பது ஈரசை 2 1 நிறைநேர் புளிமா. செல்வமே என்பது ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். சிவபெரு என்பது ஈரசை 2 2 நிறைநிறை கருவிலம். மானே என்பது ஈரசை 1 1 நேர் தேமா. அடுத்து இறுதியடி. இம்மையே என்பது ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். உன்னை என்பது ஈரசை 1 1 நேர் தேமா.
சிக்கன என்பது ஈரசை 1 2 நேர்நிறை கூவிலம். பிடித்தேன் என்பது ஈரசை 2 1 நிறை நேர் புளிமா. எங்கெழு என்பது ஈரசை 1 2 நேர் நிறை கூவிலம். தருளுவ என்பது ஈரசை 2 2 நிறை நிறை கருவிலம். திணியே என்பது ஈரசை 2 1 நிறை நேர் புளிமா. இப்ப இந்த மூன்றாவது விருத்தத்துல இருக்கிற எல்லாமே ஈரசையில வர சொற்கள். அடுத்த கூறுக்கு போவோம். அடுத்த கூறு 3.0 சீர். சரி, இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொற்களுக்கு மேலேயும் இது எத்தனாவது சீர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அம்மே என்பது முதல் சீர், அப்பா என்பது 2வது சீர், ஒப்பிலா என்பது 3வது சீர், மணியே என்பது 4வது சீர், அன்பினில் என்பது 5வது சீர், விளந்தா என்பது 6வது சீர், ரமுதே என்பது 7வது சீர். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 7 சீர்களை மடக்கி போட்டிருக்காங்க. மேல 4 கீழே 3. அதே மாதிரிதான் அடுத்ததும். பொய்மையே என்பது முதல் சீர், பெருகி என்பது 2ஆம் சீர், பொழுதிலே என்பது 3ஆம் சீர், சுருக்கும் என்பது 4ஆம் சீர், புழுதழை என்பது 5ஆம் சீர், புழையனேன் என்பது 6வது சீர், தனக்கு என்பது 7வது சீர். அடுத்து செம்மையே என்பது முதல் சீர், ஆய என்பது 2வது சீர், சிவபதம் என்பது 3வது சீர், அழுத்த என்பது 4வது சீர், செல்வமே என்பது 5வது சீர், சிவபெரு என்பது 6வது சீர், மானே என்பது 7வது சீர். இது தொடர்ந்து இம்மையே என்பது முதல் சீர், உன்னை என்பது 2வது சீர், சிக்கென என்பது 3வது சீர், பிடித்தேன் என்பது 4வது சீர், எங்கெழும் என்பது 5வது சீர், தருளுவ என்பது 6வது சீர், திணியே என்பது 7வது சீர். இந்த 3வது விருத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு அடியிலையும் 7 சீர்கள் வந்துள்ளது. அதனால இது 7 சீர் விருத்தம். 4வது கூறு அடி. 3வது கூறு அதாவது சீர்ல நம்ம பார்த்தப்பயே இந்த 3வது விருத்தத்துல ஒவ்வொரு அடியிலுமே 7 சீர்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வந்தது. அப்ப 7 சீர்கள் கொண்ட இந்த விருத்தத்தை நம்ம களி நெடிலடி அல்லது 7 சீர் விருத்தம்னு நம்ம சொல்லுவோம். இந்த 7 சீரையும் அவங்க மேல 4 கீழே 3ன்னு மடக்கி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மடக்கி போடும் போத இந்த கீழே வர்ற அந்த 3 சொற்கள் உள்ள இருந்து ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு புரிய வகையில நான் பக்கத்துல, அதாவது அந்த விருத்தத்தோட பக்கத்துல எண்கள் போட்டிருக்கு. 4 3 4 3 4 3 4 3. ஒரு அடிய ஒரு வர்ணத்துல, இப்ப அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விழுந்தா ஆறுமுதே அப்படின்ற அடிய அவங்க மடக்கி போட்டிருக்கிறத விளக்கு வகையில நான் 4 3 அதை பச்சை வர்ணத்துல கொடுத்திருக்கேன். அதே மாரி கீழே பாத்தீங்கன்னா கருநீல வர்ணத்துல பொய்மையே பெருகி பொழுந்தினை சுருக்கும் புழுந்தழை புழையனே தனக்கு என்பது 2வது அடி. 3வது அடி செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே. இது இள நீல வர்ணத்துல இருக்கு. 4வது அடி இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழும் தருளுவதினியே. இப்ப இதுல 4 அடிகள் இருக்கு, 7 சீர்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அடியிலையும். அதனால இது களி நெடிலடி அல்லது 7 சீர் விருத்தமாகும். இறுதி கூறு தொடை. தொடையில நம்ம எதுகைய பார்ப்போம். இந்த 3வது விருத்தத்துல நான் வண்ணம், அதாவது இளஞ்சிவப்பு வண்ணத்துல போட்டிருக்கிற எழுத்து இம் என்ற எழுத்து எதுகையாகும். இந்த இம் என்ற மெய் எழுத்துக்கள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த எழுத்துக்கள் கண்டிப்பா ஒரே இனத்தை சார்ந்த எழுத்துக்களாக வரணும். அப்படி பார்க்கும் போது மெய் 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 4 அடியிலுமே இம் என்ற எதுகைக்கு பக்கத்துல மெய் என்ற ஒரே இனத்தை சார்ந்த எழுத்துக்கள் தான் வந்துள்ளது. அப்புறம் எதுகைக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து, அதாவது ஆரம்பிக்கும் எழுத்து
கண்டிப்பா ஒரே அளவுல இருக்கணும். இப்ப ஆ என்பது குறில்னா அடுத்த அடியில இருக்கிற பூ என்பதும் குறில்ல வந்திருக்கு. மூன்றாவது அடியில சே என்பதும் குறில்ல வந்திருக்கு. நான்காவது அடியில இ என்பதும் குறில் வந்திருக்கு. இதனால 4 அடியிலையும் ஆரம்பிக்கிற எழுத்து குறில்ல வந்தனால அளவு ஒத்துள்ளது. அடுத்த எழுத்து இம் என்று ஒரே எதுகையில வந்துள்ளது. மூன்றாவது எழுத்தும் ஒரே இனத்துல வந்துள்ளது. அதனால இந்த விருத்தத்துல எதுகை சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப இரண்டாவது அடியில நீங்க இ என்ற சொல்ல நான் நீல வர்ணத்துல போட்டிருக்கேன். அந்த சொல் பக்கத்துலதான் அது சொல் இரண்டாவதா வந்து மூன்றாவது சொல்லாதான் இம் என்ற சொல் வந்திருக்கு. அதாவது எதுகை. இ என்ற சொல் ஒரு ஆசி எழுத்து. இது மெய், அதாவது ஆசி எழுத்துனா ஒரு மெய்க்கு பக்கத்துல இந்த மெய் எழுத்து வரும். இந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்துல மெய்யெழுத்துல வர இந்த ஆசி எழுத்து, அதாவது இந்த ஈ எழுத்து ஓசை வந்து குறுக்கிதான் ஒலிக்கும். அதனால இம் என்பது சரியான எதுகையா தான் இங்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஈ ஓசை வந்து குறுகி ஒலிப்பதனால இம் தான் எதுகையா கணக்கில் இடுவாங்க. அடுத்து நம்ம மோனை பார்ப்போம். முதலடியில அம்மையே என்ற ஆ என்ற எழுத்துல அந்த சீர் தொடங்கப்பட்டு வருது. அப்ப மடக்கி போடும் போத 5வது சீரும் அதோட மோனை வரிசையில தான் தொடங்கணும். அந்த வகையில ஆ ஒரு மோனை வரிசை என்னன்னு பார்த்தோம்னா அ ஆ ஐ ஔ. அன்பினில் என்பது ஆ வரிசையோட மோனை எழுத்து. அதனால ஆல அவங்க தொடங்கி இருக்கனால சரியான மோனையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மையே அப்பா என்று அம்மையே என்ற ஆக்கு பக்கத்துல வந்த சீரும் அப்பா என்ற ஆ மோனையில தான் தொடங்கியிருக்காங்க. அதுவும் ஒரு வகை மோனை தான். அடுத்த அடி போ என்ற சொல் எழுத்திலிருந்து அந்த சீர் தொடங்கப்பட்டுள்ளது. போ என்ற எழுத்தோட மோனை எதுன்னு பாத்தீங்கன்னா பூ பூ போ போ. அப்ப 5வது சீர் புழுத்தழை என்று பூ என்ற எழுத்துல தொடங்கியிருக்காங்க. இது போவோட மோனை தான். அடுத்து 3வது அடியில செம்மையே என்று சே என்ற எழுத்துல தொடங்கியிருக்காங்க. சேயோட மோனை எதுன்னு பாத்தீங்கன்னா சி சி சே சே தி தி தே தே. அப்ப 5வது சீர் செல்வமே என்று சே என்ற எழுத்தில் தொடங்கி சரியான மோனையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அடியில சிவபதம் என்ற சீயும் சிவபெரு என்ற சீயும் மோனையாக தான் அமையுது. இறுதியடி இம்மையே என்று இ எழுத்துல தொடங்கப்பட்டுள்ளது. ஈயோட மோனை எதுன்னு பாத்தீங்கன்னா இ ஈ ஏ ஏ. அப்ப 5வது சீர்ல ஏ என்ற எழுத்துல அந்த சீர் தொடங்கப்பட்டுள்ளது. எங்கெழும் என்று. அப்ப ஈயோட மோனையா ஏ அந்த இடத்துல தெரியப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம 5 கூறுகளை பார்த்தோம். இப்போ நம்ம கவிதையின் பொருளுக்கு போவோம். ஒரு கவிதையின் பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த கவிதையில புணரி வரும் சொற்களை நம்ம பிரிச்சு பார்த்தாதான் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில இந்த முதல் அடியில அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்தாரமுதே அப்படின்ற சொல்ல ஆர் அமுதே என்பது புணரி வந்திருக்கு. அதாவது இர் என்ற மெய்யோட ஆ என்ற உயிரெழுத்து கலந்து ரா என்று உருவம் எடுத்து ரமுதே என்று வந்திருக்கு. இப்ப அம்மையே என்பது தாயே, அப்பா என்பது தந்தையே, ஒப்பு இல்லா இந்த இடத்துல ஒப்பில்லா மணியே அப்படின்னு பாத்துற போல அது ஒப்பு இல்லா மணியே அப்படின்று அங்க வந்து கீழே நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்த பூ வந்து உக்குரல் மெய் விட்டு போய் ஈயோட இணைஞ்சு ஒப்பில்லா மணியே அப்படின்னு அந்த கவிதையில வந்து விருத்தத்துல காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பில்லா மணி என்பதற்கு நிகரில்லாத மாணிக்கமே என்று பொருள் பெறுகிறது. அன்பினில் விளைந்த அன்பாகிய கடலில் உண்டாகும் ஆர் அமுதே அப்படின்னா அருமையான அமுதே. அப்ப ஆர் என்பது அருமையை குறிக்கிறது.
அப்ப அது ஒட்டி வரும்போத, அதாவது புணரி வரும்போத நம்மளுக்கு அந்த அர்த்தங்கள் சரியா புரியாம இருக்கும். அப்ப அந்த புணரில என்ன புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதை பிரிச்சு அந்த எழுத்துக்களை நம்ம பிரிச்சு பார்க்கும் போதுதான் அதோட அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியும். இப்போ முதலடியில 2 சீர்கள் புணரி வந்திருக்கு. அதாவது ஒப்பில்லா மற்றும் விழுந்தா ரமுதே. அடுத்த அடிக்கு போவோம். 2வது அடி, பொய்மையே பெருகி பொழுந்தினை சுருக்கும் புழுந்தழை புலியேனேன் தனக்கு. இந்த அடியில நீங்க பாத்தீங்கன்னா எந்த சொற்களும் எந்த சீரும் புணரி வரவில்லை. அதனால நம்மளால இத படித்தோன்னே இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப பொய்மையே பெருகி அப்படின்ற சீர்கள், அதாவது சொற்களுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொய்மையான செயல்களையே அதிகமாக செய்து பொழுதினை சுருக்கும் என்பதற்கு அர்த்தம் என்ன காட்டுதுன்னா, காலத்தை வீணாக்கி கழிக்கின்ற புழுதலை புலியனே தனக்கு. அப்படின்னா புழுவையுடைய உடம்பிலே உள்ள கீழ்மையனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது அடி, செம்மையே ஆய சிவபதம் மழித்த செல்வமே சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் எந்த புணரிலையும் அமையல. செம்மையே ஆய என்பதற்கு மிக மென்மையான என்று பொருள்படுது. சிவபதம் அழித்த என்பதை சிவபதத்தை கொடுத்தருளின என்று சொல்றாங்க. செல்வமே என்பது அருட்செல்வமே அப்படின்னு பொருள்படுது. சிவபெருமானே என்பது சிவபிரானே அப்படி அவரை குறிக்கிறாங்க. அடுத்து 4வது அடி, அதாவது இந்த விருத்தத்தோட இறுதி அடி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவ தினியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எங்களும் தருளுவே தினியே என்பது எங்கு எழுந்தருளுவது இனி அப்படின்ற சொல்ல சேர்த்து, அதாவது புணர்ச்சி ஏற்பட்டு எங்களும் தருளுவ தினியே அப்படின்னு நம்மளுக்கு அந்த விருத்தத்துல காணப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா எங்கு எழுந்தருளுவது அப்படின்ற சொல்ல உக்குரல் மெய் விட்டு போயிடுச்சு. எங்கு என்பதுல உக்குரல் மெய் விட்டு போய் ஏ என்ற உயிரெழுத்து சேர்ந்து எங்கெழுந்தருளு அப்படின்னு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா தினியே என்பதுக்கு பது என்ற சொல், அதாவது எழுந்தருளுவது என்ற சொல்ல உக்குரல் மெய் விட்டு போய் இனி என்ற உயிரெழுத்து, இனி என்ற சொல்ல இருக்கிற இ என்ற உயிரெழுத்து இணைந்து தினியே அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இப்ப இம்மையே என்பது இவ்வுலகிலே என்று பொருள்படுகிறது. உன்னை சிக்கன பீத்தேன் அப்படின்னு என்ற சொல்லுக்கு உன்னை உறுதியாக பற்றினேன் என்று பொருள் தர்றாங்க. இனி எங்கே இழந்தருளுவது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது நீ இனிமேல எங்க இழந்தறி செல்வது அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த அடியை முடிக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு அடியும் அந்த ஒவ்வொரு சொல்லியும் புணர்ச்சி ஏற்பட்டிருக்கா இல்லையா, அந்த ஒவ்வொரு சொல், அதாவது ஒவ்வொரு சொற்றோட அர்த்தத்தை மட்டும் தான் நான் சொன்னேன்னு தவிர உங்களுக்கு ஒவ்வொரு அடியோட அர்த்தத்தையும் நான் சொல்லல. நான் இந்த விருத்தத்தோட அர்த்தத்தையும் நான் அடுத்தது சொல்றேன். சரி, இந்த 3வது விருத்தத்துல அப்படி என்னதான் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தாயே தந்தையே நிகரில்லாத மாணிக்கமே அன்பினும் கடலில் உதித்த அருமையான அமுதமே என் உயிருக்கு உறுதி தரும் நல்ல செயல்களை செய்யாது தீமையான செயல்களையே செய்து என் வாழ்நாளை வீணே கழிக்கும் இந்த கீழானவனுக்கு மிக மென்மையான சிவபதம் மருளிய அருட்செல்வமே சிவபெருமானே இந்த பிறவியிலேயே உன்னை உறுதியாக பற்றினேன். நீர் எங்கும் என்னை விட்டு சென்றுவிட பார்க்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமான அவர் சிவபெருமான் கிட்ட அவர் பேசுற மாதிரி, நீ என் தாய் தந்தை, உங்களுக்கு நிகரான மாணிக்கமே இல்லை அப்படின்னு அவர் அந்த வாழ்க்கையில எவ்வளோ நல்லது செய்யறதுக்கு எவ்வளோ இருந்தோம், தீய செயல செய்ய என்னை
ஒரு மென்மையான சிவபதமா அருளிய சிவபெருமான் நீங்க. இந்த பிரிவில வந்து நான் உங்களை ரொம்ப உறுதியா வந்து பிடிச்சுக்கிட்டேன். நீங்க எங்க என்னை விட்டு சென்று விட பார்க்கிறீர்கள் அப்படின்னு, எங்க போறீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த 3வது விருத்தத்தை அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்க மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம 3 விருத்த பாடலோட 5 யாப்பிலக்கண கூறுகளையும் பார்த்து விட்டோம். இப்பொழுது இந்த யாப்பிலக்கண கூறுகள் அனைத்தும் உங்களுக்கு புரிந்துள்ளதா அப்படின்னு பார்ப்பதற்கு ஒரு சிறு பயிற்சியை செய்ய போகிறோம். செய்யலாமா? வாங்க. அவ்வகையில் முதல் கேள்வி, யாப்பிலக்கண கூறுகளை குறிப்பிடுக. ஆமாம் மாணவர்களே, சரியாக கண்டுபிடிச்சிங்க. மொத்தம் 5 கூறுகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தொடை, அடி. 2வது கேள்வி, சீர்கள் எத்தனை வகைப்படும்? ஆமாம் மாணவர்களே, சரியாக கண்டுபிடித்தீர்கள். மொத்தம் 4 வகைப்படும். மாச்சீர், விளச்சீர், கனிச்சீர், காய்ச்சீர். 3வது கேள்வி, பிடித்த 10 பாடல் என்ன அடியை கொண்டது? ஆமாம் மாணவர்களே, களி நெடில் அடி கொண்டதுதான் இந்த பாடல். இதுவும் சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மேலே கொடுத்த பாடல் வரியில் உள்ள எதிகையை குறிப்பிடுக. சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். எம்பொருட் எங்களன், அதாவது எக்கு மோனையாக வந்துள்ளது. இறுதி கேள்வி, மேலே கொடுத்த சீரை அசை பிரித்து விளக்கவும். சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் மாணவர்களே. ஊற்றியேன் ஈரசை கொண்டது, அதாவது உ இர் அசை பிரித்து ரை ஏ இன் அசை பிரிக்க வேண்டும். நேர் நிறையில வரும். அது மட்டும் இல்லாமல் இது கூவிலம். வாழ்த்துக்கள் மாணவர்களே. இதுவரையிலும் எங்களுடன் சிறப்பாக சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.